வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது குட் டே அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல லீட் கேரக்டரும் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை. நம்ம ஹீரோ திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அதுக்காக இவர் வாய்ஸ் அவுட் பண்றாரு. அதனால மேனேஜ்மெண்ட்னால இவர் அவமானப்படுத்தப்படுறாரு. அதே நாள்ல இவரோட ஒய்ஃபும் பணம் கேட்டு நச்சரிச்சு தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அவரோட பர்த்டே வேற. சோ அன்னைக்கு பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா குடிக்கிறாரு. அண்ட் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நைட்டு போக போக நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு நைட்டா மாறுது அப்படின்னே சொல்லலாம். சோ அவர் என்னென்ன பிரச்சனைகள் பண்றாரு அண்ட் போலீஸ் எப்படி இந்த கதைக்குள்ள வராங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு மாதவன் நடிப்புல வெளிவந்த எவனோ ஒருவன் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுலயுமே ரொம்ப நாளா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு நாள் வெளிப்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் ஹீரோ வெளிப்படுத்துவாரு. பட் என்னன்னா ஆல்கஹாலோட உதவியோட வெளிப்படுத்துவாரு. அந்த ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம், எவ்வளவு பேரோட லைஃப் அழிச்சிருக்கு, அது ரிலேட்டடான அந்த மெசேஜ் அப்படின்றது ஒரு நீட்டான மெசேஜா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னர்ல போகும். சோ அந்த போர்ஷனை கொண்டு போன விதம் அண்ட் அதுக்கு ஹீரோவோட உதவி அப்படின்றதும் நீட்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு சில சம்பவங்கள் அப்படின்றது நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காளி வெங்கட்டோட போர்ஷனா இருக்கட்டும், மைனானந்தினியோட போர்ஷன், இதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். என்னன்னா இந்த படத்துல அந்த மாற்றம் இவருக்கு வருது இல்ல, அதுக்கான அந்த சினாரியோ, அதை அமைச்ச விதம், அந்த எல்லாமே கொஞ்சம் ஆர்கானிக்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. சோ அந்த போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி ஓவரால் ஒரு டீசென்டான அட்டம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.